வணக்கங்க. இந்த வீடியோவில் நாம டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 1 உடைய பிலிம்ஸ் உடைய டெஸ்ட் சீரியஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் குரூப் 1 உடைய மெயின்ஸ் டெஸ்ட் சீரியஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மெயின்ஸ் டெஸ்ட் சீரியஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் அஸ் வெல் அஸ் சிலபஸ் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதில் டோட்டலாக 60 டெஸ்ட் நம்ம கொடுத்தோம். அப்போ இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் டெஸ்ட் சீரியஸ் நம்ம கொடுக்கக்கூடியது ராம ஏஎஸ் அகாடமியில் நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ எத்தனை டெஸ்ட் அப்படின்னா 55 டெஸ்ட் இருக்க போதுங்க. ஸ்கூல் புக் பேஸ்டா சிலபஸ் பேஸ்டா அப்படின்னா ஸோ ரெண்டுமே ஸ்கூல் புக் பேஸ்டும் as well as சிலபஸ் பேஸ்டு டெஸ்ட் சீரியஸ். ஸோ அப்போ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் மெயின்ஸில் எப்படி வந்து சிலபஸ் கொடுத்துருக்கோமோ அதே ஷெட்யூல் தான் ப்ரிலிம்ஸ்க்கும். சில ஏரியாஸ் மட்டும் இதில் கிடையாது. ரைட், இப்போ எத்திக்ஸ் கிடையாது அதில். ஸோ மெயின்ஸில் எத்திக்ஸ் உண்டு, இங்கே ப்ரிலிம்ஸில் எத்திக்ஸ் இல்லை. இங்கே நம்மளுக்கு ப்ரிலிம்ஸில் ஆப்டிடியூட் இருக்கு, அங்கே மெயின்ஸில் ஆப்டிடியூட் இல்லை. ஸோ அப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு அப்படின்னு இருக்கும், இங்கே நம்மளுக்கு ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ சில ஏரியாஸ்ல மட்டும் சேஞ்சஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ப்ரிலிம்ஸ் உடைய டெஸ்ட் சீரியஸ் மெயின்ஸோட ஒத்து போற மாதிரி. நீங்க மெயின்ஸ் ஒரு யூனிட் டெஸ்ட் எழுதுறீங்களா, இப்போ 8th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் மெயின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் டெஸ்டா. அதே டெஸ்ட் தான் ப்ரிலிம்ஸ்ல நீங்க எழுத போறீங்க. இப்போ நீங்க மெயின்ஸ்ல ஒரு டெஸ்ட் எழுதிட்டீங்கன்னா நீங்க அதே சேம் டெஸ்ட் ப்ரிலிம்ஸ்ல எழுதலாம். அதே மாதிரி 9th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் செகண்ட் டெஸ்டா கொடுத்துருப்போம் மெயின்ஸ்ல. ப்ரிலிம்ஸ்ல அதே டெஸ்ட் 9th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் அப்ஜெக்டிவ் டைப்ல நீங்க ப்ரிலிமினரி டெஸ்ட் சீரியஸா எழுத போறீங்க. ஸோ அப்போ நம்ம ஸ்கூல் புக்கை முடிக்கிறதுக்கு மெயின்ஸ்ல எத்தனை டெஸ்ட் நம்ம எடுத்திருப்போம் அப்படின்னா 32 டெஸ்ட் வந்து நம்ம எடுத்திருப்போம். ப்ரிலிம்ஸ்ல லிட்டில் பிட் கொஞ்சம் கூட. ஸோ ஹிஸ்டரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால ஷெட்யூல் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி மெயின்ஸ்ல ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஸோ பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 தட் இஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1, 2, 3 அப்படின்னு இருக்கு இல்லையா. அதுல ஒவ்வொரு யூனிட்க்கும் அதுல ஒன்னொன்னுலயும் 3 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு யூனிட்க்கும் ஃபுல் டெஸ்ட் கொடுத்தோம். அதே மாதிரி நம்மளுடைய ப்ரிலிம்ஸ்லயும் உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்க்கும் ஃபுல் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்றோம். இது இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டெஸ்ட் ப்ரொவைட் பண்றோம், மாடல் எக்ஸாம்ஸ்க்கும் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ இந்த டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் யார் எழுதலாம் அப்படின்னா, இப்பதான் சார் நான் ஃப்ரெஷர், நான் இப்போ நான் ஸ்கூல் புக்கை படிக்கிறேன், எனக்கு ஒரு டெஸ்ட் மட்டும் எழுதி பார்த்தா போதும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த டெஸ்ட் எழுதலாம். நான் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு டெஸ்ட் மட்டும் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க இந்த டெஸ்ட் எழுதுனா கொஸ்டின் ரிஃப்ளெக்ஷன் நிறைய இருக்கும். அண்ட் தேர்ட் ஒன், லாஸ்ட் டைம் பிலிம்ஸ் எழுதுனேன் சார், எனக்கு வந்து எக்ஸாம் பற்றியான அந்த ஐடியா இல்லை, ப்ராக்டிஸ் இல்லாமல் நான் போனேன், அதனால இந்த டைம் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவர்கள் கண்டிப்பாக இந்த பிலிம்ஸ் டெஸ்ட் சீரியஸ் எழுதுனா உங்களுக்கு சான்சஸ் ஃபார் கெட்டிங் கிளியரிங் பிலிம்ஸ் அப்படிங்கிறது அதிகம். அண்ட் லாஸ்ட் டைம் வந்து பிலிம்ஸ் வந்து கிளியர் ஆகல, இந்த டைம் எப்படி கிளியர் பண்ணிடணும் அப்படிங்கிறவங்களும் டெஸ்ட் எழுதலாம். ஸோ எனிஹவ் எல்லாருமே இந்த டெஸ்ட் வந்து பிலிம்ஸோடைய டெஸ்ட் சீரியஸ் நீங்க எழுத முடியும். சரி, இந்த பிலிம்ஸ் டெஸ்ட் சீரியஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டெஸ்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா January 15th வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ அட்மிஷன் போடுறவங்க நீங்க போட்டுக்கோங்க. ஸோ அப்போ இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த பிலிம்ஸ் டெஸ்ட் சீரியஸ்ல உங்களுக்கு ஷெட்யூல் எப்படி மேக் பண்ணிருக்கோம் அப்படின்னா, சிம்பிளா எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ கேண்டிடேட்ஸ்க்கு அந்த அளவுக்கு படிக்கிற மெத்தட்ல தான் கொடுத்துருக்கோம். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் என்ன அப்படின்னா 55 டெஸ்ட்டுங்க. ஸ்கூல் புக் அண்ட் சிலபஸ் பேஸ்டு டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுல ஸ்கூல் புக் பேஸ்டு டெஸ்ட் வந்து மெயின்ஸ்ல 32 டெஸ்ட் இருந்துச்சு, ப்ரிலிம்ஸ்ல ஸ்கூல் புக் பேஸ்ல 37 கொடுத்துருக்கோங்க. ஆப்டிடியூட் 6 டெஸ்ட் கொடுக்குறோம், கரண்ட் அஃபேர்ஸ்ல 2, யூனிட் வைஸ் ஃபுல் டெஸ்ட் 6 கொடுக்குறோம், மாடல் எக்ஸாம்ஸ் 4 கொடுக்குறோம். அதுல நம்மளுக்கு வந்து இப்போ 8th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் முன்னாடியே மெயின்ஸ்ல சொன்ன மாதிரி தான், மெயின்ஸோட சேம் ஷெட்யூல் தான் அப்படியே ப்ரிலிம்ஸ்க்கும் ஃபாலோ பண்றோம். 8th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் நீங்க மெயின்ஸ்ல ஒரு டெஸ்ட் எழுதுனீங்களா அப்படியே ப்ரிலிம்ஸ் இங்கே. 9th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் எழுதுனீங்களா அப்படியே ப்ரிலிம்ஸ் இங்கே. 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் 2 டெஸ்ட் எழுதுனீங்களா அதே மாதிரி மெயின்ஸ்ல எழுதுன மாதிரி இங்க 2 டெஸ்ட் ப்ரிலிம்ஸ்ல. அதே மாதிரி 8th 9th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் எழுதுனீங்களா மெயின்ஸ்ல அதே டெஸ்ட் தான் இங்க. 10th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் எழுதுறீங்களா அதே மாதிரி டெஸ்ட் தான் ப்ரிலிம்ஸ்ல. 8th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபி எழுதுறீங்களா அதே மாதிரி தான் ப்ரிலிம்ஸ்லயும். அப்போ நம்ம இந்த ஷெட்யூலை முடிக்கிறதுக்கு 8th 9th 10th 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமி, ஜியோகிராஃபி, ஹிஸ்டரின்னு எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் எத்தனை டெஸ்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா we are taking 37 டெஸ்ட் எடுத்துக்கிறோம். ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ஸோ 6 டெஸ்ட் கன்சிக்யூட்டிவா கண்டக்ட் பண்றோம். எல்லாமே செப்பரேட் இண்டிவிஜுவல் டாபிக்ஸ், 2 டாபிக்ஸ் மேக்ஸிமம் அப்படின்னு கொடுத்து, அது இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து we are providing. ஸோ அதுக்கு அடுத்தது யூனிட் வைஸ் ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது 46ல இருந்து உங்களுக்கு 50 வரைக்கும் கொடுக்குறோம். ஸோ அப்போ அந்த யூனிட் வைஸ் ஃபுல் டெஸ்ட்ல ஆப்டிடியூடுக்கு தனி ஃபுல் டெஸ்ட் இருக்கு, அது இல்லாமல் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுக்குறோம். யூனிட் 1, யூனிட் 2 நம்பர் ஆஃப் மார்க் அலோகேஷன் டிஎன்பிசி குறைவாக கொடுத்துருக்கிறதுனால
அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி டெஸ்ட் வைக்கிறோம். அது இல்லாமல் மாடல் எக்ஸாம்ஸ்ல 4 டெஸ்ட் வந்து we are providing. ஸோ அப்போ இந்த டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 55 டெஸ்ட் சொல்லியாச்சு. ஸோ சிலபஸ் பேஸ்ட் அண்ட் ஸ்கூல் புக் பேஸ்ட் சிலபஸ் சொல்லி ஸ்கூல் புக் பேஸ்ட் சொல்லியாச்சு. ஸோ ஸ்கூல் புக்ல இருக்கிற பெரும்பாலான கேள்விகள் எதெல்லாம் ஸ்கோப் இருக்கோ கொஸ்டினா கேட்கறதுக்கு அத்தனையும் இதுல வரும். டைப் ஆஃப் கொஸ்டின் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, நிறைய ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். as well as யூபிஎஸ் உடைய மாடல் ஆஃப் கொஸ்டின்ஸும் இந்த குரூப் 1 லெவல்ல கேட்கறாங்க அப்படிங்கிறனால அந்த பேட்டர்னும் கொடுப்போம். நியூ பேட்டர்ன் டிஎன்பிஎஸ்சி என்னென்னலாம் மாடிஃபிகேஷன் கொடுக்குறாங்களோ அந்த மாடிஃபிகேஷன் அடிப்படையில் சயின்டிஃபிக்கா ஸ்டடி பண்ணி நாங்க இங்க டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்றோம். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஜனவரி 15 இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இருக்கும். ஸோ நீங்க ஆன்லைன்லயோ ஆஃப்லைன்லயோ அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் நான் வெளியூர் சார், நான் இங்க சென்னையில இல்லை, நான் வேற எப்படி இந்த டெஸ்ட் அக்சஸ் பண்றது அப்படின்னா போஸ்டல் டெஸ்ட் சீரிஸ் இருக்கு. போஸ்டல் டெஸ்ட் சீரிஸ்ல நீங்க டெஸ்ட் வந்து வாங்கி எழுதலாம். ஸோ அப்போ வாரத்துக்கு 2 டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டை வந்து உங்களால ஒரு 7 months ஜூலைக்குள்ள முடிக்க முடியும். அதனால மினிமம் டார்கெட். ஸோ இட் இஸ் 2 டெஸ்ட். டேட் இதில் நான் டெஸ்ட்ல மென்ஷன் பண்ணல. எதுக்காக அப்படின்னா கேண்டிடேட்டுடைய கன்வீனியன்ட்காக டெஸ்டோடைய டேட்ஸை வந்து நான் மென்ஷன் பண்ணாமல் கொடுத்துருக்கேன். வாரத்துக்கு 2 டெஸ்ட் அப்படிங்கிறத பிளான் பண்ணி எழுதலாம். இதுல வேற ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா, சப்போஸ் சில கேண்டிடேட்ஸ் சில சப்ஜெக்ட்ஸ் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த டெஸ்ட்டை ஃப்ரண்ட்ல நான் எழுதிக்கலாமா படிச்சுட்டு தாராளமாக எழுதலாம். இந்த ஷெட்யூல்ல நீங்க எப்படி வேணாலும் மாத்தி எழுதலாம். சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டெஸ்ட்ல இல்ல, ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டெஸ்ட்ல. சார் ஸ்கூல் புக் பேஸ் பண்ணது 37 டெஸ்ட் இருக்கு, நான் ஹிஸ்டரி படிக்கல சார், ஃபர்ஸ்ட் எடுத்தனா 37th டெஸ்ட்லேயே நான் போலாமா? தாராளமா போலாம். சார் நான் வந்து சயின்ஸ் படிக்கல சார், நான் வந்து அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 8th 9th 10th சயின்ஸ் வந்து முடிச்சிடவா அப்படின்னா தாராளமா போகலாம். பட் சயின்ஸ் வந்து ரொம்ப கம்மியான மார்க் அப்படிங்கிறதுனால அது அட்வைசபிள் இல்லை. சார் நான் ஆப்டிடியூட்ல கொஞ்சம் வீக், அதனால நான் ஆப்டிடியூட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் முடிச்சிடவா? தாராளமா போகலாம். ஸோ எப்படியா இருந்தாலும் நீங்க டெஸ்ட்டை வந்து எந்த மாடல்ல பண்ணாலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஸ்கூல் புக்கை முடிக்கணும். அதுக்கப்புறமா தான் சிலபஸ் பேஸ்டு டெஸ்ட் போக முடியும். ரைட்? டெஸ்ட் ஜாயின் பண்ணணும்னா நீங்க கீழே அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.